ஐயா பிடிக்கலைங்கய்யா. ஐயா சிறப்பாக ஊற்றிட்டீங்க. நள்ளிரவின் வேளையில் வெளிப்பணியின் சாலையில் மந்தைகளை காவல் காத்துக் கொண்டிருந்த அந்த மேய்ப்பர்களுக்கு ஒரு பிறப்பில் செய்தி அறிவிக்கப்பட்டதாம். அது உலகனைத்திற்குமான நற்செய்தி. இந்த நெருப்பு ஒரு வெளிச்சத்தை தருகிறது போல ஒரு நம்பிக்கையின் வெளிச்சத்தை அவர்களுக்கு தந்தது. அடையாளமாக தீமைகளை அழித்து நன்மைகளை வாழ்விக்கின்ற அடையாளமாக நாமும் இந்த கிறிஸ்து வருகையின் கொண்டாட்டங்களை மகிழ்ச்சியோடும் பொருளாய்ந்த விதத்திலும் கொண்டாட ஆசரிக்கிறோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அனைத்து நிகழ்வுகளையும் செய்கிற பொறுப்பாளர் இடத்திலே நாம் கொடுத்து இந்த பண்டிகை நிகழ்வை நாம் தொடர்ந்து மகிழ்ச்சியோடு நாம் கொண்டு செல்வோம். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. நன்றி ஐயா. முதல் நிகழ்ச்சியாக கேம்ப் ஃபயர் நிகழ்ச்சியிலே இப்பொழுது இயேசு பிறப்பின் நற்செய்தியை உங்களுக்கு வழங்க வருகிறார்கள். ஞாயிற்பள்ளி குழந்தைகள் மற்றும் ஆண்களை சங்க உறுப்பினர்கள் வாலிபர் ஐக்கிய சங்கம் இணைந்து நடத்தும் இயேசு பிறப்பின் நிகழ்ச்சியை உங்களுக்கு இப்பொழுது வழங்க இருக்கிறார்கள். டாக்டர் ராஜு டாக்டர் வீடியோ எடுத்துறாங்க. வீடியோ எடுத்துறேன். தப்பு பண்ணுவாங்க. நீங்கள் எடுத்துருங்க. ஐயா 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 இங்கே சொல்லுங்க. அந்நாட்களில் உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அகஸ்து ராயரால் கட்டளை பிறந்தது. சீரிய நாட்டிலே சிரேலியு என்பவன் தேசாதிபதியாயிருந்த போது இந்த முதலாம் குடிமதிப்பு உண்டாயிற்று. அந்தபடி குடிமதிப்பு எழுதப்படும்படிக்கு எல்லாரும் தங்கள் தங்கள் ஊர்களுக்கு போனார்கள். அப்பொழுது யோசேப்பும் தான் தாவீதின் வம்சத்தாலும் குடும்பத்தாலுமாய் இருந்தபடியினாலே தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டு கர்ப்பவதியான மரியாளோடே குடிமதிப்பு எழுதும்படி கலிலேய நாட்டிலுள்ள நாசரேத் ஊரிலிருந்து யூதேய நாட்டிலுள்ள பெத்லகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனான். அவ்விடத்திலே அவர்கள் இருக்கையில் அவர்களுக்கு